நீதா பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இரண்டாவது நாளாக இன்றும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் அன்புமணி பங்கேற்காத நிலையில் இன்றும் பங்கேற்காமல் புறக்கணித்தது தொடர்பாக அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி பேசினார். கட்சிக்குள் சலசலப்பு குழப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் சுமூக தீர்வு விரைவில் எட்டப்படும் என தாம் நம்புவதாகவும், நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன், டாக்டர் ராமதாசிடமும் அன்புமணி ராமதாசிடமும் தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்றும், விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், இருவரும் சந்தித்து நல்ல கூட்டணியை விரைவில் அமைப்பார்கள் என்றும் ஜி கே மணி தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்பு ஏற்படுவது சகஜம்தான் என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி இன்று தைலாபுரத்தில் அந்த இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் மாநில மகளிரணி செயலாளர் உள்ளிட்டோர் அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற டாக்டர் ராமதாஸ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் ஆகியோரிடம் கலந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இரண்டாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதால் கட்சிக்குள் குழப்பமும் சலசலப்பும் இருக்கிறது என்று டாக்டர் ஜி கே மணி தெரிவித்திருக்கிறார். இந்த குழப்பம் விரைவில் சுமூக தீர்வு எட்டப்படும். இருவருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருவரும் விரைவில் சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்றும் ஜி கே மணி அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பம், சலசலப்பு மற்றும் சுமூக தீர்வு ஆகியவை தொடர்பாக அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி முதன்முறையாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகிதா.